அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசினருக்கு 7ல் சூரியன் 8ல் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரமாகும். அதிக கோபம் கொள்ளுதல் ஆகாது. குரு பகவான் 4ல் இருப்பதால் சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆடம்பரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். சிக்கனமாக இருத்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய உழைப்புக்கான பலனை அடைய தேவையில்லாத இடையூறுகள் உண்டாகலாம். சில நேரங்களில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு குறையக்கூடலாம். ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக சில சட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரிவர பராமரிப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்கள் செல்லக்கூடாது. ஏனென்றால் 7.5 சனி நடைபெறுகிறது. மாணவர்களுக்கு ஞாபக மறதி உண்டாகும். படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. சிலருக்கு தலைவலி, தூக்கமின்மை, சுளுக்கு உபாதைகள் ஏற்படலாம். குரு அதிசாரத்தில் தங்களுடைய 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். மிகப்பெரிய பாதுகாப்பை பெறுவீர்கள் இன்னும் சில நாட்களில். ராசிநாதன் மறைமுகமாக பலம் பெறுவதால் கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு கிரக நிலைகளால் ஏற்படும் தொந்தரவுகள் மட்டுப்படும். 3 மாதங்களுக்கு தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். 6ல் உள்ள கேது நன்மைகளை அதிகரிப்பார். துன்பங்களை குறைப்பதற்கு துணை புரிவார். மற்ற கிரக அமைப்புகளால் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்கள் குறையும் என்பது நிம்மதி. உபரி வருமானத்திற்கு வழி கிடைக்கலாம். சுபகாரிய முயற்சிகள் சிறிய தடங்களுக்கு பிறகு வெற்றி பெறும். வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு தசா புத்திகள் சாதகமாக இருந்தால் தாராளமாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ராசியில் சனி, விரயத்தில் ராகு, அஷ்டமத்தில் புதன், செவ்வாய் இருட்டுக்கள் பயணிப்பது போல இருப்பீர்கள். நிதானமாக பயணிக்க வேண்டும். செயல்களில் நிதானம் தேவை. உடல் வலி, அசதி, சோர்வு வந்து நீங்கும். அஜீரண கோளாறு உண்டாகும். கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காளிமனை போன்ற விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம். பத்திரப்பதிவு விஷயங்களில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபா கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.